மதம் பிடித்த யானை மாதிரி நான் வந்து இருப்பது தெரிந்தும் என்னை அவமானப்படுத்தும் விதமாக கண்களை திறந்து கொண்டே இருக்கிறாய். ஆனாலும் நான் வந்தது உனக்கு தெரியல. அதனால நீ அடுத்த ஜென்மத்துல ஒரு யானையாக பிறப்பாய் அப்படின்னு அகஸ்திய முனிவர் இந்திரத்யும்னனுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். உடனேயே இந்திரத்யும்னன் பதறி போய் அகஸ்திய முனிவரின் கால விழுந்து கெஞ்சி புரண்டு அப்படியே அழ. அப்போ முனிவர் சொன்னாராம், நான் கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்கிக்க முடியாது. ஆனா நீயோ பகவான் பக்தனாக இருக்க. அதனால அடுத்த ஜென்மத்துல நீ யானையாதான் பிறப்ப. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி, யானைக்கு மோட்சம் கொடுத்தார் பகவான் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல பானைக்கும் மோட்சம் கொடுத்த கதை உங்களுக்கு தெரியுமா? இப்போ நாம தெரிஞ்சுப்போமே. யார் அது அப்படின்னாக்க, ததிபாண்டன் மற்றும் ததிபாண்டனின் பானை. இந்த ததிபாண்டனுக்கும் மோட்சம் கிடைத்தது, ததிபாண்டனின் பானைக்கும் மோட்சம் கிடைத்தது. ததிபாண்டன்ட்ட கேட்கறா, கிருஷ்ணன் இந்த பக்கம் வந்தானாப்பா ததிபாண்டா அப்படின்னு கேட்ட பொழுது ததிபாண்டன் கூசாமல், இல்லையேம்மா, இந்த பக்கம் கண்ணன் வரவே இல்லையேன்னு சொல்ல, யசோதையும் அந்த இடத்தை விட்டு நகர உடனே கீழே இருந்து கிருஷ்ணன் குரல் கொடுத்தானா, ததிபாண்டா, எங்க அம்மா தான் கிளம்பிட்டால, நீ இந்த இடத்த விட்டு நகரு, நீ பானையை விட்டு எழுந்தாதானே நான் வெளில வர முடியும்னு கண்ணன் கேட்க, அப்ப ததிபாண்டன் சொன்னானா, கண்ணா, உன்னை நான் காப்பாத்தினேன் இல்லையா, அதற்கு நீ பிரதி உபகாரமா எனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ததிபாண்டன் கேட்க, கண்ணன் சொன்னானா, என்ன பார்த்து மோட்சம் கொடுன்னு சொல்ற, நானும் சின்ன பையன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கஜேந்திர மோட்ச கதைய போன எபிசோட்ல நாம் அனுபவிச்சோம். முதலையாக அங்கு தோன்றியது யார்? ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் ஏன் முதலையாக அவதாரம் பண்ணினா, எதற்காக கஜேந்திரனின் காலை கெட்டியாக பிடித்து கொண்டான் அப்படிங்கிறத போன எபிசோட்ல நாம பார்த்தோம் இல்லையா? இந்த எபிசோட்ல கஜேந்திரன் தன்னுடைய முற்பிறவியில யாராக இருந்தான் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுப்போம். கஜேந்திரன் அப்படிங்கிற யானை இந்திரத்யும்னன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனாக இருந்தாராம் பூர்வ ஜென்மத்துல. அந்த இந்திரத்யும்னன் தீவிர பகவான் பக்தனாக இருந்தார். எப்பொழுதுமே தன்னால் முடிந்த அளவு பகவானுக்கு தொடர்ந்து பூஜைகளை பண்ணி கொண்டே இருப்பாராம் இந்திரத்யும்னன். அந்த இந்திரத்யும்னன் அகஸ்திய முனிவனின் சீடனாகவும் இருந்தார். ஒரு நாள் இந்திரத்யும்னனின் அரண்மனையை நோக்கி அகஸ்திய முனிவர் வந்தார். இந்திரத்யும்னனோ பகவானுக்கு கண்களை திறந்து கொண்டு பூஜைகள் பண்ணுவதுல ரொம்ப ஈடுபாடோடு இருந்த சமயத்துல அகஸ்திய முனிவர் வந்தத இந்திரத்யும்னன் பார்க்கல. உடனேயே அகஸ்திய முனிவருக்கு ரொம்ப கோபம் வந்துதான். வந்தவர் கோபம் வந்த கையோட இந்திரத்யும்னனை பார்த்து, மதம் பிடித்த யானை மாதிரி நான் வந்து இருப்பது தெரிந்தும் என்னை அவமானப்படுத்தும் விதமாக கண்களை திறந்து கொண்டே இருக்கிறாய். ஆனாலும் நான் வந்தது உனக்கு தெரியல. அதனால நீ அடுத்த ஜென்மத்துல ஒரு யானையாக பிறப்பாய் அப்படின்னு அகஸ்திய முனிவர் இந்திரத்யும்னனுக்கு சாபத்தை கொடுத்துட்டார். உடனேயே இந்திரத்யும்னன் பதறி போய் அகஸ்திய முனிவரின் கால விழுந்து கெஞ்சி புரண்டு அப்படியே அழ. அப்போ முனிவர் சொன்னாராம், நான் கொடுத்த சாபத்தை திரும்பி வாங்கிக்க முடியாது. ஆனா நீயோ பகவான் பக்தனாக இருக்க. அதனால அடுத்த ஜென்மத்துல நீ யானையாதான் பிறப்ப. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனா சரியான சமயத்துல ஒரு இக்கட்டான சூழல்ல நீ சிக்கின் இருக்கும் பொழுது உனக்கு இந்த ஜென்மத்தின் வாசனையாக பகவானின் ஸ்மரணை என்பது வந்தே சேரும். அந்த சமயத்துல நீ பகவானை நோக்கி துதி செய்வாய். அப்பொழுது பகவான் உன்னை கட்டாயம் காப்பாற்றுவார் அப்படின்னு அகஸ்திய முனிவர் சொல்ல, அதனாலேயே தான் கஜேந்திரன் அந்த முதலையின் வாயில மாட்டிக்கொண்ட ஒரு சூழல் ஏற்பட்டது. மாட்டிக்கொண்ட பொழுது இந்த உலக விஷயத்துல நம்ம மாட்டின்றோம், உலகத்துல ஒரு கஷ்டம்னு நம்ம மாட்டிக்கும் பொழுது நம்மை காப்பாற்றக்கூடியவர் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பகவான் தான் அப்படிங்கிற ஸ்மரணையும் தெரிந்தது. இது எல்லாமே அந்த முனிவர் கொடுத்த சாபமே வரமாக மாறியது. கஜேந்திரனுக்கு
இந்த சாப விமோச்சனம்லாம் பெற்று இதெல்லாம் தீர்ந்து, இந்த சாப விமோச்சனம் எல்லாம் தீர்ந்து பகவான் கஜேந்திரனை வைகுண்டத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாராம். என்ன தெரியுமா அது? கஜேந்திரா, இந்த கஜேந்திர மோட்ச கதையை யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவர்களுக்கு என்னுடைய திருவருள் என்பது நிச்சயமா கிடைக்கும். ஆனா கஜேந்திரன் யானை அப்படின்னு ஒரு யானை இருந்தது, முதலையின் வாயில் அது மாட்டிக்கொண்டதுன்னு மட்டும் நினைக்காம, இது எந்த யுகத்துல நடந்தது, எந்த மலை அடிவாரத்துல நடந்தது, அந்த நந்தவனம் எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு நினைக்க 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 அவர்களுடைய வாழ்க்கையில் இனிமையான விஷயங்கள் என்பது என்னுடைய திருவருளால் வந்து சேரும் அப்படின்னு பகவானே கஜேந்திரன் கிட்ட சொல்லியே கூட்டிட்டு போனாராம். அதனாலதான் அந்த கஜேந்திர மோட்ச கதையை நாம நினைக்கும் பொழுது அது எந்த யுகத்துல நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, அந்த திரிகூட மலையில எப்படிப்பட்ட சிகரங்கள் இருந்தது, அந்த நந்தவனத்துல என்னென்னலாம் இருந்தது, அந்த பொய்கை எப்படி இருந்தது அப்படின்னுலாம் நாம ரொம்ப விலாவாரியா நினைச்சுக்கணும் அப்படின்றது பகவானே சொல்லி கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம். சரி, யானைக்கு மோட்சம் கொடுத்தார் பகவான் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு இடத்துல பானைக்கும் மோட்சம் கொடுத்த கதை உங்களுக்கு தெரியுமா? இப்போ நாம தெரிஞ்சுப்போமே. யார் அது அப்படின்னாக்க, ததிபாண்டன் மற்றும் ததிபாண்டனின் பானை. இந்த ததிபாண்டனுக்கும் மோட்சம் கிடைத்தது, ததிபாண்டனின் பானைக்கும் மோட்சம் கிடைத்தது. யாரால் அப்படின்னா, அதிகமாக விஷமம் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவால், குட்டி கண்ணனால். எப்படி, எந்த இடத்துல அப்படின்னா, ஆயர்பாடியில எப்பொழுதும் போல எல்லார் வீட்லயும் போய் பால், வெண்ணெய், தயிர் எல்லாத்தையும் திருட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு கிருஷ்ணர் ஓடோடி வரார். கிருஷ்ணனை தண்டிக்கணும் அப்படின்னு யசோத மாதா, அதாவது கிருஷ்ணனுடைய அம்மாவாக இருக்கக்கூடிய யசோதை, தாய் யசோதை கிருஷ்ணனுக்கு இன்னைக்கு சரியான அடி கொடுத்து அவனை திருத்தணும் அப்படின்னு கிருஷ்ணனை தேடி ஓடோடி வரா யசோதை. கிருஷ்ணனுக்கு எந்த இடத்துல போய் ஒளிஞ்சுக்கணும்னு தெரியல. சுத்தி முத்தி எல்லா இடத்தையும் பார்க்கிறார் கண்ணன். எல்லா இடத்துலயும் கோபிகைகள் தான். கோபிகைகளுக்கு கிருஷ்ணன் வந்தா போதும், நல்லா வச்சு அவனை 4 சாத்து சாத்தணும்னு காத்துன்னு இருக்கா அத்தனை கோபிகைகளும். சோ அந்த அவர்களோட இல்லத்துலலாம் போய் கண்ணனால ஒளிஞ்சுக்க முடியாது. ஓடி 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 மூச்சரைக்க ஓடி வரார் குட்டி கண்ணன். தூரத்துல பாக்குறார் ததிபாண்டன் அந்த இடத்துல இருந்தான். யாரு ததிபாண்டன் அப்படின்னா, ஆயர்பாடியில பாலு, தயிர், வெண்ணெயை விற்கக்கூடியவன் ததிபாண்டன். அவனுடைய இல்லத்து வாசல்ல அந்த பால், தயிர், வெண்ணெயெல்லாம் விற்பதற்காக நிறைய பானைகள் அடுக்கப்பட்டிருந்தது. உடனேயே கண்ணன் ததிபாண்டன்ட்ட கெஞ்சினானா, ஏ ததிபாண்டா, ஒரே ஒரு உதவி எனக்கு நீ பண்ணுப்பா. உன்னுடைய பானைக்குள்ள நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அந்த பானைக்குள்ள நான் ஒளிஞ்சுன்னு இருக்கிற விஷயத்த நீ என்னுடைய அம்மா கிட்ட சொல்லாம இரு அப்படின்னு கண்ணன் கெஞ்ச, சரின்னு ததிபாண்டன் அனுமதி கொடுக்க, ததிபாண்டனின் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காலி பானைக்குள்ள போய் கண்ணன் ஒளிஞ்சுண்டானா. ததிபாண்டன் என்ன பண்ணா, சரி கண்ணன் கேட்கறானே, அவனும் ஒரு தீவிர விஷ்ணு பக்தன், கண்ணனை காட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு அந்த பானை மேல தானே ஏறி உக்காந்தாண்டானான் ததிபாண்டன். யசோத கண்ணனை தேடி அந்த இடத்துல வரா. ததிபாண்டன்ட்ட கேட்கறா, ஏய் கிருஷ்ணன் இந்த பக்கம் வந்தானாப்பா ததிபாண்டா அப்படின்னு கேட்ட பொழுது ததிபாண்டன் கூசாமல், இல்லையேம்மா, இந்த பக்கம் கண்ணன் வரவே இல்லையேன்னு சொல்ல, யசோதையும் அந்த இடத்தை விட்டு நகர, உடனே கீழே இருந்து கிருஷ்ணன் குரல் கொடுத்தானா, ஏ ததிபாண்டா, எங்க அம்மா தான் கிளம்பிட்டால, நீ இந்த இடத்த விட்டு நகரு, நீ பானையை விட்டு எழுந்தாதானே நான் வெளில வர முடியும்னு கண்ணன் கேட்க, அப்ப ததிபாண்டன் சொன்னானா, ஏ கண்ணா, உன்னை நான் காப்பாத்தினேன் இல்லையா, அதற்கு நீ பிரதி உபகாரமா எனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ததிபாண்டன் கேட்க, கண்ணன் சொன்னானா, என்ன பார்த்து மோட்சம் கொடுன்னு சொல்ற, நானும் சின்ன பையன், என்கிட்ட இந்த மோட்ச பிராப்தியெல்லாம் கேட்கலாமான்னு கேட்க, ததிபாண்டன் சொன்னானா, கண்ணா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ பூத்தனா வதத்திலிருந்து நீ பண்ணின பல லீலைகளையும் பார்த்தவன்னா உன்னால எனக்கு மோட்சம் தர முடியும்னு எனக்கு நன்னா தெரியும், உன்னை நான் காப்பாத்தினேன் இல்லையா, என்னையும் நீ மோட்சம் கொடுத்து காப்பாத்துன்னு ததிபாண்டன் சொல்ல, சரி சரி உனக்கு நான் மோட்சம் கொடுத்துறேன், என்ன நீ முதல்ல எழுந்துரு, என்ன நீ விடுவி அப்படின்னு கண்ணன் கதற, ததிபாண்டன் சொன்னானா, எனக்கு மட்டும் இல்ல, இந்த பானையும் சேர்ந்துதானே உன்னை காப்பாத்திருக்கு, நான் கிளம்பி இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னா என் பானைக்கு என்ன விட்டா வேற யாருமே கதி இல்ல,
என்னை நம்பி இந்த பானை இருக்கிறது, இந்த பானையை நம்பி நான் இருக்கிறேன், அதனால இந்த பானைக்கும் மோட்சம் தருகிறேன், நீ சொல்லு, நான் உடனடியாக எழுந்துக்கிறேன்னு ததிபாண்டன் சொல்ல, கண்ணனும் சரி சரி ததிபாண்டா, உனக்கும் உன் பானைக்கும் சேர்த்தே நான் மோட்சம் தருகிறேன் என்று சொல்ல, ததிபாண்டன் பானையை விட்டு குதிக்க அந்த இடத்துல புஷ்பக விமானம் வந்து நிற்க, ததிபாண்டன் தன்னுடைய பானையோடு புஷ்பக விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு அற்புதமாக பகவான் வீற்றிருக்கக்கூடிய அந்த லோகத்திற்கே சென்ற கதையை பெரியவர்கள் கிருஷ்ண லீலையின் ஒரு அங்கமாக சொல்லி சொல்லி ரசிப்பது உண்டு. பெருமாள் பக்த வத்சலந்தானே, பகவான் நமக்கு மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்த வஸ்துக்களுக்கும் நம்மோடு சேர்ந்த பொருட்களுக்கும் பகவானே நீயே நற்கதியை அளிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டால் நிச்சயம் நற்கதியை அருளுவார் என்பதை தான் இந்த ததிபாண்டன் கதை நமக்கு சொல்றது. மேலும் இந்த மாதிரி பகவான் நமக்காக செய்திருக்கக்கூடிய பல லீலைகளை, திருவருட்களை தொடர்ந்து தெய்வ தமிழ் டிவியின் வாயிலாக நாம் சேர்ந்தே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.